வணக்கம் நண்பர்களே, நான் கலைச்செல்வன். இது கதாகுரு. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா சற்று சர்ச்சைக்குரிய பொருளை பத்தி பேச போறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மாநில சுயாட்சி தீர்மானம். இந்த தீர்மானம் ஒரு பக்கம் மாநில உரிமைகளுக்கான குரலா பார்க்கப்படுது. ஆனா மறுபக்கம் சில தேசிய ஊடகங்களாலும் மத்திய அரசு ஆதரவு பெற்ற குழுக்களாலும் இது பிரிவினைவாதம்னு விமர்சிக்கப்படுது. இதே நேரத்துல கடந்த 10 வருடங்களாக பாஜக தலைமையில மத்திய அரசு மாநிலங்களோட, குறிப்பா தமிழ்நாட்டோட உரிமைகளை படிப்படியா குறைச்சி எல்லா அதிகாரங்களையும் மத்தியில குவிக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருது. இதுல முக்கியமா 1970களில் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு பரிந்துரைகளின் அடிப்படையில இந்த தீர்மானம் சரியா தவறா, இததான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்தில் மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் என்பதை வேதனையோடு இங்கே பதிவு செய்கிறேன். முதல்ல இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். 2025 ஏப்ரல் 15 தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டாரு. இந்த அறிக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 110வது விதி அடிப்படையில மாநில சுயாட்சி குறித்து பேசுது. இதுக்கு முன்னாடி 1974ல மு. கருணாநிதி முதலமைச்சரா இருந்தப்போ இதே மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தோட முக்கிய கோரிக்கை என்னன்னா, மாநில அரசுகளுக்கு இன்னும் அதிகமான உரிமைகளும் அதிகாரங்களும் வேணும். அதாவது நிதி ஒதுக்கீடு, கல்வி, சட்டம் ஒழுங்கு, நிர்வாகம் போன்ற துறைகள்ல மாநிலங்கள் தன்னிச்சையா முடிவெடுக்க முடியணும். இதுக்கு முக்கிய காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியா ஒரு மாநிலங்களோட ஒன்றியம், அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நடைமுறையில மத்திய அரசு அதிக அதிகாரத்தை தன்னோட வசம் வச்சிருக்கு. மாநிலங்களுக்கு கொஞ்சம் தான் அதிகாரம் இருக்கு. இப்போ ஸ்டாலின் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததுக்கு ஒரு புது காரணமும் இருக்கு. அவர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில ஒரு புது குழு அமைச்சிருக்காரு. மாநில சுயாட்சி குறித்து ஆய்வு செய்ய. இது 1970களில் இருந்தே தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கிய கோரிக்கையா இருக்கு. ஆனா இந்த தீர்மானத்தை சில தேசிய ஊடகங்கள் பிரிவினைவாதம்னு விமர்சிக்குது. அதாவது தமிழ்நாடு இந்தியாவை விட்டு பிரிஞ்சு தனி நாடாக மாற முயற்சி செய்துன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது உண்மையா இல்ல இதுக்கு வேற காரணங்கள் இருக்கா? இத புரிஞ்சிக்க முதல்ல ராஜமன்னார் குழு பரிந்துரைகளை நாம முதல்ல பார்க்கணும். 1969ல திமுக தலைவர் மு. கருணாநிதி முதலமைச்சரா இருந்தப்ப மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய ஒரு குழு அமைச்சாரு. இந்த குழுவுக்கு தலைவராக இருந்தவர் முன்னாள் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பி.வி. ராஜமன்னார். இந்த குழு 1971ல ஒரு விரிவான அறிக்கையை மத்திய அரசுக்கு கொடுத்துச்சு. இந்த அறிக்கையோட சில முக்கிய பரிந்துரைகள் இப்போ பார்க்கலாம். முதல் பரிந்துரை, ஆளுநர் பதவி மாற்றம். ஆளுநர்கள் மாநில அரசுக்கு மேல ஒரு முதலாளி மாதிரி செயல்படுறாங்க. இது பெரும் தவறு. ஆளுநரோட அதிகாரங்களை குறைச்சி மாநில அரசு முடிவுகளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிச்சு அந்த அறிக்கை. இரண்டாவதா, அனைத்திந்திய பணிகள் ரத்து. அதாவது IAS, IPS மாதிரியான அனைத்திந்திய பணிகளை ரத்து செய்யணும். மாநிலங்களே தங்கள் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கணும்னு பரிந்துரை செஞ்சது. மூன்றாவது, நிதி பங்கீடு. மாநிலங்களுக்கு மத்திய அரசு இன்னும் அதிகமா நிதி ஒதுக்கணும். மாநிலங்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப செலவு செய்ய உரிமை வேணும்னு அந்த பரிந்துரை சொன்னது.
4வது சட்டம் இயற்றும் உரிமை. அரசியலமைப்பு சட்டத்தோட 7வது இணைப்பு பட்டியல்ல இருக்கிற மத்திய மாநில அதிகாரங்களை மறுசீரமைப்பு செய்யணும்னு, மாநிலங்களுக்கு இன்னும் அதிக சட்டம் இயற்றும் உரிமை வேணும்னு அந்த ராஜமன்னார் குழு பரிந்துரை செஞ்சது. இந்த பரிந்துரைகளை அடிப்படையா வச்சு 1974 ஏப்ரல் 16 தமிழ்நாடு சட்டமன்றத்துல மாநில சுயாட்சி தீர்மானம் ஒண்ணு நிறைவேற்றப்பட்டது. இதுக்கு அப்பவே எதிர்ப்பு இருந்துச்சு. குறிப்பா மத்தியில ஆண்ட காங்கிரஸ் அரசு இத அப்பவும் பிரிவினைவாதம்னு முத்திர குத்துச்சு. ஆனா திமுகவோட வாதம் என்னன்னா, இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது இல்ல, மாறா மாநிலங்களுக்கு உரிய உரிமைகளை கேட்கிற ஒரு அரசியல் கோரிக்கைன்னு சொல்லுச்சு. இப்போ ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானமும் இதே ராஜமன்னார் குழு பரிந்துரைகளை அடிப்படையா வச்சுதான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ இதுக்கு எதிரான விமர்சனங்கள் இன்னும் தீவிரமா இருக்கு. அது ஏன்? இதுக்கு காரணம் கடந்த 10 வருடங்களா மத்திய அரசு மாநிலங்கள் உரிமைகளை எப்படி கையாண்டிருக்கு. அதை இப்போ தெளிவா பார்ப்போம். கடந்த 10 வருடங்களாக பாஜக தலைமையிலான மத்திய அரசு மாநிலங்களோட உரிமைகளை பறிக்குதுன்னு தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாதிரியான மாநிலங்கள் குற்றச்சாட்டு வைக்குது. இதுக்கு சில உதாரணங்கள் இப்ப பார்ப்போம். முதலாவதா நீட் மற்றும் தேசிய கல்வி கொள்கை. நீட் தேர்வு மாநிலங்களோட கல்வி உரிமைகளை பறிக்குதுன்னு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருது. மாநிலங்கள் தங்கள் கல்வி முறையை தீர்மானிக்க முடியாத நிலை உருவாகி இருக்கு அப்படிங்கிறது இங்க ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. இரண்டாவதா ஜிஎஸ்டி, பொருட்கள் மற்றும் சேவை வரி. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னாடி மாநிலங்கள் தங்கள் வரி விதிக்கும் உரிமையை இழந்திருக்கு. இதனால மாநிலங்களோட நிதி வருவாய் குறைஞ்சி இருக்கு. மத்திய அரசு மேல அதிக சார்பும் இதனால உருவாகி இருக்கு. மூன்றாவதா நிதி பங்கீடு. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தங்கள் வரி வருவாயில பெரும் பகுதியை மத்திய அரசுக்கு கொடுக்குது. ஆனா மத்திய அரசு திருப்பி ஒதுக்குற நிதி மிகவும் குறைவா இருக்கு. உதாரணமா 2023-24 நிதியாண்டுல தமிழ்நாடு மத்திய அரசுக்கு 1.2 லட்சம் கோடி ரூபாய் வரி பங்களிப்பு கொடுத்திருக்கு. ஆனா திரும்ப பெற்றது வெறும் 40,000 கோடி ரூபாய்க்கு குறைவுதான். நான்காவதா ஆளுநர் அதிகார மீறல். தமிழ்நாட்டுல ஆளுநர் RN ரவி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிறுத்தி வச்சது மாநில அரசோட உரிமைகளுக்கு எதிரானதுன்னு உச்ச நீதிமன்றமே தற்போது தீர்ப்பு வழங்கி இருக்கு. ஐந்தாவதா தொகுதி மறுசீரமைப்பு. மக்கள் தொகை அடிப்படையில நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யறது தமிழ்நாடு மாதிரி மக்கள் தொகை கட்டுப்பட்ட வெற்றிகரமா செயல்படுத்தின மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு ஒரு பயம் இப்போது உருவாகி இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து மத்திய அரசு மாநிலங்களோட உரிமைகளை குறைச்சி ஒரு ஒற்றை ஆட்சி யூனிட்டரி கவர்னன்ஸ் முறையை நோக்கி போகுதுன்னு ஒரு விமர்சனம் இப்போ எழுந்திருக்கு. இதுக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு மாநில சுயாட்சி கோரிக்கைய மீண்டும் முன்வைக்குது தமிழக அரசு. ஆனா மத்திய அரசு ஆதரவு பெற்ற ஊடகங்கள் இத பிரிவினைவாதம்னு ஏன் சொல்றாங்க? இதுக்கு காரணம் மாநில சுயாட்சி கோரிக்கைய ஒரு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான குரலா சித்தரிக்க முயற்சி செய்கிறது இந்த மத்திய அரசு சார்புடைய ஊடகங்கள். ஆனா முரசொலி மாறன் எழுதின மாநில சுயாட்சி புத்தகத்துல ஒரு முக்கிய விஷயம் சொல்லப்படுது. மாநில சுயாட்சி அப்படிங்கிறது இந்தியாவை துண்டு துண்டாக்குறது இல்ல, மாறா மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்களை கொடுத்து இந்திய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துறது தான் அதோட முக்கிய நோக்கம்னு அந்த புத்தகம் சொல்லுது. இப்போ முக்கிய கேள்விக்கு நாம இப்ப வருவோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மாநில சுயாட்சி
கூட்டாட்சி தீர்மானம் ராஜமன்னார் குழு பரிந்துரைகளுக்கு ஏற்ப இருக்கா? இத புரிஞ்சிக்க இந்த தீர்மானத்தோட முக்கிய கோரிக்கைகளை ராஜமன்னார் குழு பரிந்துரைகளோட ஒப்பிட்டு நாம இப்ப பார்ப்போம். முதலாவதா நிதி உரிமைகள். ராஜமன்னார் குழு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் அதிக உரிமை வேணும்னு சொல்லிச்சு. இப்போ ஸ்டாலின் தீர்மானமும் மத்திய அரசு மாநிலங்களுக்கு உரிய நிதியை வழங்கணும்னு வலியுறுத்துது. இது ராஜமன்னார் குழு பரிந்துரைக்கு முழுமையா ஒத்து போகுது. அடுத்ததா இரண்டாவதா சட்டம் இயற்றும் உரிமை. ராஜமன்னார் குழு மாநிலங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லிச்சு. தற்போதைய தீர்மானமும் கல்வி, சட்டம் ஒழுங்கு மாதிரியான விஷயங்கள்ல மாநிலங்களுக்கு அதிக உரிமை வேணும்னு கோரிக்கை வைக்குது. மூன்றாவதா ஆளுநர் பதவி. ஆளுநர்களோட அதிகார மீறலை குறைக்கணும்னு ராஜமன்னார் குழு பரிந்துரை செஞ்சிருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசு ஆளுநர் RN ரவியோட செயல்பாடுகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வெற்றியும் பெற்றிருக்கு. இது ராஜமன்னார் குழு பரிந்துரைகளுக்கு ஆதரவாயிருக்கு. நான்காவது புதிய ஆய்வுக்குழு. ஸ்டாலின் அறிவிச்ச குரியன் ஜோசப் குழு ராஜமன்னார் குழு மாதிரியே மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டிருக்கு. இது ராஜமன்னார் குழுவோட அணுகுமுறையே பின்பற்ற முயற்சியா பார்க்கப்படுது. ஆனா ஒரு விஷயத்தை இங்க கவனிக்கணும். ராஜமன்னார் குழு சில தீவிரமான பரிந்துரைகளை முன் வச்சிருந்தது. உதாரணமா அனைத்திந்திய பணிகளை ரத்து செய்யணும்னு சொல்லிச்சு. ஆனா இப்போதைய தீர்மானம் இந்த அளவுக்கு தீவிரமான கோரிக்கைகளை எதையும் முன்வைக்கல. இது ஒரு பக்கம் நல்லதுதான், ஏன்னா இது பிரிவினைவாத முத்திரையை தவிர்க்க உதவுது. ஆனா மறுபக்கம் இது மாநில உரிமைகளுக்கான போராட்டத்தை சற்று மென்மையா கையாளுதுன்னு சிலர் விமர்சனம் வைக்கிறாங்க. மொத்தத்துல தமிழ்நாட்டு தீர்மானம் ராஜமன்னார் குழு பரிந்துரைகளுக்கு 80 முதல் 90% வரை ஒத்து போகுது. ஆனா இது சரியா தவறான்னு முடிவு செய்ய இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த விஷயத்தை பார்க்கணும். இந்த விடயம் சரியா தவறா ஒரு நடுநிலை பார்வை. இப்போ ஒரு முக்கிய கேள்வி, இந்த தீர்மானம் சரியா தவறா? இத நடுநிலையா பார்க்க ரெண்டு பக்க வாதங்களையும் எடை போடணும். சரின்னு சொல்பவங்களோட வாதங்கள் என்னன்னு பார்த்தா, ஒன்று மாநில உரிமைகளுக்கான குரல். அதாவது இந்தியா ஒரு மாநிலங்களோட ஒன்றியம். மாநிலங்களுக்கு உரிய உரிமைகள் இல்லைன்னா உண்மையான கூட்டாட்சி பெடரலிசம் இருக்காது. தமிழ்நாடு இந்த தீர்மானத்தோட அடிப்படையில மத்திய அரசோட அதிகார மையப்படுத்தல சவால் செய்யுது. இரண்டாவதா இது நியாயமான கோரிக்கை. நிதி ஒதுக்கீடு, கல்வி, ஆளுநர் அதிகாரம் மாதிரியான விஷயங்கள்ல மாநிலங்களுக்கு அதிக உரிமை கொடுக்கிறத பத்தி இது பேசுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மையான நோக்கத்துக்கு இது ஒத்து போகுது. மூன்றாவதா தமிழ்நாட்டோட வரலாறு. 1960களில் இருந்தே திமுக மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்து வருது. இது பிரிவினைவாதம் இல்ல, மாறா மக்களாட்சியை வலுப்படுத்துற ஒரு முயற்சி அப்படின்னு தமிழ்நாட்டு அரசால மக்கள் முன்னிலையில சொல்லப்படுது. தவறு அப்படின்னு சொல்றவங்களோட வாதங்களை பத்தி இப்ப பார்ப்போம். முதலாவதா பிரிவினைவாத முத்திரை. சிலர் இந்த தீர்மானத்தை இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒரு முயற்சியா பார்க்கிறாங்க. குறிப்பா தேசிய ஊடகங்கள் இத தவறாவே சித்தரிக்குது. ஆனா இந்த விமர்சனத்துக்கு உறுதியான ஆதாரங்களும் இல்ல. இரண்டாவதா நடைமுறை சிக்கல்கள். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்தா மத்திய அரசோட ஒருங்கிணைப்பு குறையலாம். உதாரணமா தேசிய பாதுகாப்பு, பொருளாதார கொள்கைகள் மாதிரியான விஷயங்கள்ல ஒரே மாதிரியான அணுகுமுறை தேவைப்படுது. மூன்றாவதா அரசியல் நோக்கம். சிலர் இந்த தீர்மானத்தை திமுகவோட அரசியல் ஆதாயத்துக்காக கொண்டு வந்ததுன்னு விமர்சிக்கிறாங்க. இது திமுகவோட நாடகம்னு பிஜேபி விமர்சனம் செய்யுது. ஆனா இது ஒரு உண்மையான விமர்சனமா தெரியல. இந்த விமர்சனங்களுக்கு ஆதாரங்களும் இல்ல. சரி, இப்போ ஒரு நடுநிலையான முடிவுக்கு வருவோம். இந்த தீர்மானம் சரின்னு சொல்றதுக்கு நிறைய நியாயமான காரணங்கள் இருக்கு. குறிப்பா மாநில உரிமைகளை பாதுகாக்கிற அம்சத்துல ராஜமன்னார் குழு பரிந்துரைகளோட ஒப்பிடும்போது இது பெரும்பாலும் சரியான பாதையில இருக்கு. ஆனா இத பிரிவினைவாதம்னு சித்தரிக்கிற
இருக்கிறது தவறு. ஏன்னா இந்த தீர்மானம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக எந்த கோரிக்கையும் முன்வைக்கல. ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படும் போது மத்திய மாநில ஒத்துழைப்பு பாதிக்கப்படாம இருக்கணும். இல்லைன்னா நல்ல நோக்கத்தோடு கொண்டு வந்த இந்த முயற்சி எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த தீர்மானத்துக்கு மீதமுள்ள மாநிலங்களோட ஒத்துழைப்பும் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஸ்டாலின் மட்டும் இத முன் கொண்டு செல்ல முடியாத நிலை இருக்குது. இதற்கு மத்திய அரசோட ஆதரவு வேணும்னா இதற்கு மீதமுள்ள மாநிலங்களோட ஒத்துழைப்பும் இதுக்கு தேவை. அத ஸ்டாலின் செய்வாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். சரி நண்பர்களே, மாநில சுயாட்சி தீர்மானத்தை பத்தி ஒரு விரிவான பார்வையை இப்ப பார்த்தோம். இது தமிழ்நாட்டோட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை. ராஜமன்னார் குழு பரிந்துரைகளை அடிப்படையா வச்சு இந்த தீர்மானம் மாநில உரிமைகளை பாதுகாக்க ஒரு முக்கியமான படியா இருக்குது. ஆனா இத பிரிவினைவாதம்னு விமர்சிக்கிறது உண்மையை மறைக்க முயற்சிக்கிற ஒரு அரசியல் உத்தியாக கூட இருக்கலாம். கடந்த 10 வருடங்களா மத்திய அரசு மாநில உரிமைகளை குறைச்சி வருதுன்னு ஒரு நியாயமான குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சூழல்ல தமிழ்நாடு தன்னோட குரலை உரத்து சொல்றது நியாயம்தான். ஆனா இந்த கோரிக்கையை முன்னெடுக்கும் போது இந்தியாவோட ஒருமைப்பாட்டையும் மத்திய மாநில ஒத்துழைப்பையும் பாதுகாக்கணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தீர்மானம் சரியா தவறா? மாநில சுயாட்சி இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.